இல்லையா? அவன் சொல்ற பொய்ய சொல்லிட்டியா? ம்ஹும். அவர்தான் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணார். நீங்க என்ன செய்றீங்க சகோதரி? நான் வீட்டுல தான் இருக்கிறேன். படிக்கிறீங்களா? இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கிறேன். படிச்சு முடிச்சு வீட்டுல இருக்கீங்க. எப்ப அவரை முதல்ல சந்திச்சீங்க? அவரை வந்துட்டு 10ஆம் மாசம் 18ஆம் தேதி சந்திச்சோம். ம்ஹும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கும்போது லவ் பண்ணோம். ம். ஆனா அவர் நிறைய பொய் சொல்றார். ம். எது கேட்டாலும் ம். சொல்றாரு இல்ல. ம். அவர் இன்னும் உண்மைக்கு லவ் பண்றாரா இல்ல? இப்ப எவ்வளவு காலமா நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்க? நான் 1 year. ஒரு வருஷமா காதலிக்கிறீங்களா? ஆமா. இப்ப என்ன உணர்வு அப்படி உங்களுக்குள்ள வந்திருக்கு? அவரு பொய் சொல்றாரு அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர்கிட்ட எதை கேட்டாலும் சரியா பதில் சொல்றாருல்ல. ம். அவர் ஆரம்பத்துல இருந்து இப்படித்தானா இல்லன்னா இப்பதான் அப்படி பதில் சொல்றாரா? இப்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆரம்பத்துல பிரச்சனை இல்ல, இப்பதான் கொஞ்சம். இப்பதான் நிறைய பொய் சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. நீங்க அவர்கிட்ட நேரடியா கேட்டிருக்கீங்களா சகோதரி, ஏன் இப்படி நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு? ஆமா, கேட்டதுங்க. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? அவர் சொல்றாரு நான் எதுவும் சொல்லலையே திடீர்னு சொல்றார். 2 மாசமா பேசாம இருந்த. 2 மாசமா இப்படி என்ன பிரச்சனை நடந்து பேசாம இருந்தாரு? ஏன் பொய் சொல்றீங்க திடீர்னு கேட்டுக்கலாம். பேசாம இருந்தா திரும்ப கால் பண்ணி அவரா பேசினார். இப்படியும் பொய் தான் சொல்லிட்டீங்க, எந்த விதமான இதுவும் சொல்றாருல்ல. அவர் வந்துட்டு வேற ஊர், நாங்க வந்துட்டு வேற ஊர். அவரை வீட்டு அட்ரஸ் கூட கேட்டுப்பாருன்னு சொல்றாருல்ல. அவர் இன்னும் சேஃப்தான் தெரியலதான் கைமாறிக்கு. நீங்க வந்து சந்திச்சிருக்கீங்களா அவரை? ஆமா, 3 வாட்டி சந்திச்சிருக்கேன். 3 வாட்டி சந்திச்சிருக்கீங்க. தொலைபேசி மூலமா தான் அதிகமா பேசி இருக்கீங்க அப்படியா? ஆமா. அவரு வீட்டு முகவரி தர்றாரு இல்ல, அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றாரு இல்ல, அப்படி இல்லாம இருக்கிறது வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டமா இருக்கு இல்லையா? ஆமா. கண்டிப்பா காதலிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒருவர் விசுவாசம் இல்லாத நிலை இருக்கும் போது வந்து கண்டிப்பா அது ரொம்ப வேதனையை தரக்கூடிய ஒன்று. அதை விட இந்த காதலில் உண்மை தன்மையை வந்து நாங்க நிறையவே யோசிக்க வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையும் அது உருவாக்கி விடுகிறது. சகோதரி, நீங்க வந்து காதலிக்கிறீங்க, 1 வருஷமா காதலிச்சிருக்கீங்க. ஆனா யார காதலிக்கிறீங்க, அவர் எப்படிப்பட்டவர், எங்கே இருந்து வந்திருக்கிறார், அல்லது அவங்களுடைய அம்மா அப்பா என்ன செய்யறாங்க இப்படின்ற முழு விஷயங்களும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்ல, தெரியாத எங்கட வீட்டை சொல்லி எங்க வீட்டை அவர் எடுத்துச்சு அவர் பத்தி பேசினாங்க. அப்படின்னு வீட்டை அவர் இதை சொல்லல, ஒரு அட்ரஸ் எதுவும் அவர் சொல்றாருல. அவங்க வீடு பேர் மட்டும் தான் சொன்னா, வேற என்ன அட்ரஸ் இல்லாம எதுவுமே சொல்றாருல. சரி, நீங்க வந்து அவங்களுடைய உறவினர்கள் யாரோடையும் பேசினது இல்லையா? இல்ல, அவங்களோட சிஸ்டரோட பேசிருக்கேன் போன்ல. அது சிஸ்டர் தானு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட் சொன்னா அது சிஸ்டர் இல்லன்னு சொன்னேன். இப்ப உங்களுடைய அம்மா அப்பா 2 பேருக்குமே தெரியும் நீங்க காதலிக்கிற விஷயம்? ஆமா. ஆகவே நீங்க வந்து அம்மா அப்பா மூலமாக இதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு காண்றது நல்லது இல்லையா சகோதரி? ஏன்னா அவரு உண்மையை சொல்றாரா இல்லையான்ற குழப்பத்தோட வாழ்க்கையில் நிறைய நாட்கள் கழிறதை விடவும் நீங்க வந்து அம்மா அப்பாவினுடைய உதவியோடு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய், ஏன்னா அவர் உங்களை காதலிக்கிறது உண்மையா இருந்தா அவர் கண்டிப்பா இருக்கக்கூடிய இடத்தை காட்டலாம், அவர் யாருங்கிற விஷயங்களை சொல்லலாம் இல்லையா? ஆகவே உங்களுடைய அம்மா அப்பா மூலமாகவே இதுக்கு நல்ல ஒரு தீர்வு காண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும், அதிகமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெற்று தரும். ரொம்ப நன்றி உணர்வுகளை பகிர்ந்து கொண்டது. நண்பரிடம் சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நண்பர்களே. வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், சில நேரங்கள்ல வந்து சில விஷயங்கள் புரியாம இருக்கும் போது, அல்லது சிலர் ஏன் கோபிச்சிருக்காங்க, ஏன் இப்படி நடந்து கொள்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் புரியாம இருக்கும் போது வாழ்க்கையில் அது நிறைய கவலைகளையும் வேதனைகளையும் தந்து விடுகிறது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காம போகும்போதுதான் இந்த மாதிரியான மனச்சுமைகள் வாழ்க்கையில அதிகரித்து விடுகிறது. நண்பரிடம் சொல்லுங்க நிகழ்ச்சி நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை சொல்லலாம் நண்பர்களே. 0112 30 43 43 வெற்றியின் தொலை